ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டெஸ்லா கம்பெனியோட ஓனர் எலன் மஸ்கை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்கு ஒரு மீட்டிங்கில் ரோபோட்ஸை விட மனுஷங்க தான் சிறந்தவங்க, மனுஷங்களை வச்சு நம்ம வேலை செஞ்சால் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்லா கம்பெனி ஆரம்பித்த புதுசில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸை வந்து வேலை செய்கிறதுக்கு உள்ளே இறக்கியிருந்தார். ஆனால் வந்து அந்த ரோபோட்ஸ் வேலை செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் தான் அவருக்கு ஆச்சு. ஏஐ டெக்னாலஜி வந்து அப்போ யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால ரீசெண்டாக வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் திரும்பவும் வந்து இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரோபோட்ஸை வந்து போடுறதா இருக்கார். இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காரு அப்படின்னா டெஸ்லா போட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இந்த ஆயிரக்கணக்கான ரோபோட்ஸை வந்து இதில் வேலைக்கு வந்து போட போகிறாங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆயிரக்கணக்கான ரோபோட்ஸ் வந்து அவருடைய மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியோட ஃபேக்ட்ரிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணலான்னு இருக்காரு. அதை வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு மீட்டிங்கில் அதை சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த ரோபோட்ஸை வந்து கொடுக்கறதுனால நிறையா வந்து எனர்ஜி வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் எனர்ஜியை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ரோபோட்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடியும், ஸ்மார்ட்டாகவும் முடியும். அப்படிங்கிற காரணத்தினால வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ரோபோட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இந்த டெஸ்லா கம்பெனியோட ஃபேக்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கார். 4 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து திரும்பவும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ வந்து இப்போ டெஸ்லா கார் கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெஸ்லா கார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான கம்பெனி, உலகத்துலேயே வந்து ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கார் மேனுஃபேக்சர் கம்பெனி. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்ய போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த முன்னாடி வந்து கார் போகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பார்த்துட்டு அதே டெக்னாலஜி மூலிமா வந்து உடனே வந்து ஸ்லோ பண்ணும். ஏதாவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ட்ரைவ் பண்ணும். அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி பிரேக் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றே செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.